ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வந்து ரெகுலராக பார்க்குற சிஸ்டர்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்னாச்சு ஏன் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து என்னோட அடுத்த வீடியோ ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸோட யூஸ்ஃபுல்லான மெசேஜோட தான் ஷேர் பண்ணுவேன்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, நம்மளோட லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு கடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மூவாக தான் நான் இந்த வீடியோவை பார்க்குறேன். இது கூடவே ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸும் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதனால் என்னால் வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம டிசம்பர் மாதம் உம்ரா போயிட்டு வந்தோம் இல்லையா? நான் வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக நிறைய சிஸ்டர்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கும் கூடிய விரைவில் அல்லாஹ் உம்ரா செய்கிற பாக்கியத்தை தரணும்னு துவா செஞ்சுட்டு வாங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. எனக்காகவும் நீங்கள் துவா செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோட உம்ரா எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருந்தீங்க. நான் அதுவும் ஷேர் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட உம்ரா நல்லபடியாக முடிஞ்சது. வந்த உடனேயே ரொம்பவே ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னா, நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலிலையும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறமா வந்து நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அல்லாஹ் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் நம்ம கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த சமயத்தில் என்னால் லாங் வீடியோ நிறைய போஸ்ட் பண்ண முடியலை. ஒரு 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் நிறையா ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ நமக்கு ரமதான் டைமும் இருந்தது. அதனால நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். 5th மந்த் அனாமலி ஸ்கேன் முடிச்சுட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் சொல்லிவிட்டு, சரி 5th மந்த் அனாமலி ஸ்கேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து 5th மந்த் எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, மே மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. அதுக்காக ரொம்பவே நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம UAEல இருக்கிறதுனால ஜெண்டரும் வந்து அவங்க ரிவீல் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ என்ன பேபின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்முடைய ரமதான் ஈதுக்கு அப்புறமா, ஈத் ஹாலிடேஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருந்தது. அப்போ தான் நாங்கள் ஸ்கேன் பண்ண போனோம். அஸ் யூஷுவல் எப்பவும் போல் டாக்டர் பார்த்துட்டு மானிட்டரில் ஒரு பாடி பார்ட்ஸாக பேபியோடது காமிச்சிட்டு இருந்தாங்க. டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது, பேபியும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஆனால் வந்து பேக் சைடு ஹெட்டில் வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்கவுமே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எதுவும் காம்ப்ளிகேஷனான்னு கேட்கும் போது, ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, நம்ம நாளைக்கு திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், நான் இன்னொரு டாக்டர்கிட்டையும் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் உங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி நாளைக்கு எதுவும் இருக்காது, நமக்கு நல்ல நியூஸாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் பார்த்தீங்கன்னா 2 டாக்டர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அந்த சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அது வந்து பிரெயினோட ஜாயிண்ட் ஆகி வந்திருக்கு. அது என்னைக்கு இருந்தாலும் வந்து ப்ராப்ளம் தான், மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேபிஸ் வந்து பிறந்தாலும் எவ்வளோ நாளைக்கு அலைவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிரெயின் வந்து நார்மலாக இருக்காது, நார்மல் சைல்டு மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருந்தது. நீங்கள் போயிட்டு உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இதை பார்க்கவுமே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அங்கேருந்து நான் எப்படி வந்து டிஜிஓ கிட்ட போனேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அழுக என்னால் தாங்கவே முடியல. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு ஹோப் அப்பையும் வந்து சரி அவங்க வேறு எதுவும் சொல்லுவாங்களா, ஆல்டர்னேட்டிவாக நமக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். அங்கே பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ப்ரெக்னன்சி நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது, நீங்கள் இந்த பேபியை வந்து டெர்மினேஷன் தான் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த டெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா UAEல பண்ண மாட்டாங்க. பொதுவாக UAEல வந்து டெர்மினேஷன் பண்ணக்கூடாது, அதுதான் ரூலு. அதனால நீங்கள் இந்தியா தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கவுமே மனசுக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த 1 வீக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சொல்ல முடியல. அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறது அப்படின்னும் ஒன்றுமே
ஒன்றுமே புரியலை. சரி, எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது என்னோடய சிஸ்டர் இன்லா வந்து ரொம்பவே ஹோப் கொடுத்தாங்கன்னு சொல்லணும். நீ கிளம்பி இந்தியாவா, நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், செகண்ட் ஒப்பீனியன் வந்து இங்கே கேட்கலாம், ஒருவேளை இந்த ஸ்கேனில் வந்து பேபி நார்மலாக இருக்குன்னு உனக்கு சொல்லலாம் இல்லையா, அதனால் நீ கிளம்பி வா, நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்பவே ஹோப்ஃபுல்லாக இருந்தது. சரி, நம்ம இந்தியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் டெர்மினேஷன்னாலும் இங்கே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய டாக்டரும் டிக்கெட் போட்டு கிளம்பி போயிருந்தோம். அங்கே போயிட்டு என்னோடய சிஸ்டர் இன்லா தான் வந்து ஸ்கேன் சென்டர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போனால் அந்த ஸ்கேன் சென்டரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளியராக ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா பார்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஒப்பீனியனில் இந்தியாவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூஏஇயில் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் சொன்னாங்க. இது வந்து மேஜர் ப்ராப்ளம், பிரெயினில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இந்த பேபி வந்து நீங்கள் டெர்மினேஷன் தான் பண்ணணும், டெர்மினேஷன் பண்ண வேண்டிய பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எதனால் டெர்மினேஷன் பண்ணணும், ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறதையும் கிளியராக வந்து ரிப்போர்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே ஹைர், இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினேஷன் ப்ராசஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையாகவே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்தது. நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், எதுவுமே தெரியல. என்னோடய சிஸ்டர் இன்லா தான் வந்து ரொம்பவே ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி என்னை தேர்த்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லணுமே. நீ எதுவுமே கவலைப்படாத, அல்லாஹ் உனக்கு இதை விட சிறப்பானதை நாடுவான், உனக்கு இதுலேயும் வந்து ஏதோ ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் அவங்க கூட இருந்து என்னை கவனிச்சுக்கிட்டு எனக்கு சொன்ன ஆறுதலான வார்த்தைகள் தான் வந்து இந்த அளவுக்காவது நான் தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். லைஃப்பில் வந்து எவ்வளவோ கஷ்டமான நேரத்தை நம்ம கடந்து வந்திருப்போம். என்னோடய லைஃப்பில் ரொம்பவே பெயின்ஃபுல்லான மூமெண்ட் வந்து இதுதான். ஏன் அப்படின்னா பாஸ்ட் 5 months பேபிக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்டு டயட் ஃபாலோ பண்ணி அதுக்காக விட்டமின் அயன் டேப்லெட்ஸ்லாம் எடுத்து நம்ம டேஸை கூட கவுண்ட் பண்ணிகிட்ருப்போம். இன்னும் 4 months தான் இருக்குது, 3 months தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி ஆசையாக இருந்துட்டு அந்த பேபியை நம்ம டெர்மினேஷன் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா எனக்கு பேபியோட மூமெண்ட்டும் வந்து நான் 2 weeks அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அல்லாஹ் வந்து யாருக்குமே இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் அந்த பெயின் இருக்கிற சமயத்தில் கூட நிறைய துவா செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நான் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டயபெட்டிக் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 monthக்கு முன்னாலே கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணிவிட்டு ஃபோலிக் ஆசிட் அயன் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு உங்களோட டயபெட்டிக் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு தான் கன்சீவ் ஆகணும், ப்ரீ பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறதுனால அதை பற்றி நம்ம யோசிக்கவும் இல்லை. இந்த வீடியோ மூலமாக வந்து சிஸ்டர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம ஹெல்த் மேலே நம்ம எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு டயபெட்டிக் இருந்தால் வந்து நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது, அதுக்கான முயற்சி நம்ம கண்டிப்பாக எடுத்து டயபெட்டிக்கை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா விமனாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலாம் ரொம்ப வந்து கேர் எடுத்துப்போம், அவங்களுக்காக மெனக்கெட்டு ஹெல்தி ஃபுட் எல்லாமே செய்வோம். ஆனால் நமக்குன்னு வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்க மாட்டோம். அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு டயபெட்டிக் இருந்தால் அதில் கொஞ்சம் கேர் பண்ணுங்கள், அதை சீரியஸாக நீங்கள் பார்த்து அதுக்கான டயட் எடுத்து ஃபாலோ பண்ணி எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, பர்சனல் விஷயங்கள் எதுவுமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இந்த வீடியோ நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எவ்வளவோ சிஸ்டர்ஸ் வந்து இந்த அனாமலி ஸ்கேன் பற்றியும் டயபெட்டிக் இருந்தால் அதுக்கு முன்னாடியே ப்ரெக்னன்சி ப்ரீ பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட 2 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹெல்த்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த்துக்காகவும் சம்திங் நீங்கள் ஏதாவது செய்யுங்க. உங்களுக்கு டயபெட்டிக் இருந்தால் கண்டிப்பாக அதை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிங்கன்னா 1 monthக்கு முன்னாடியே டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு கன்சீவ் ஆகிறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாய்.